பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, போஸ்கோ சட்டம் பாய்கிறதா, வேல்முருகன் மீது அவர் வகித்து வந்த எம்எல்ஏ பதவி பறிபோகிறதா என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். கூடுதலாக நிலைமை எப்படின்னு தெரியாமல் மோசமாக முட்டுக் கொடுக்கின்ற மூடர்கள் குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கி காலையில் முக்கியமான செய்திகளில் முதன்மை செய்தியாக பார்க்கப்பட்டது, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனராக இருக்கின்ற திரு வேல்முருகன் அவர்கள் மீது போஸ்கோ சட்டம் பாயப்போகிறது என்ற செய்தியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது எதற்காக இந்த சட்டம் பாய்கிறது என்று அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனராக இருக்கின்ற திரு வேல்முருகன் தான் சந்தித்த ஒரு கூட்டத்தில், தான் பேசிய ஒரு கூட்டத்தில், தமிழக வெற்றிக் கழகம் நடத்துகின்ற மாணவர் மாணவிகளுக்கான மதிப்பளிக்கின்ற அந்த கூட்டத்தை பற்றி ரொம்ப தரக்குறைவான முறையில் விமர்சனம் பண்ணியிருந்தார். அந்த விமர்சனத்தை பண்ணியதோடு இல்லாமல் அடுத்து அதனுடைய வினைகள், அதனுடைய எதிர்வினைகள் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் பொழுது, இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் அங்கங்கே இருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் வேல்முருகன் மீது போலீஸ் நிலையத்தில் மனு கொடுத்துருக்காங்க. இவரை விசாரிக்கணும், இவர் ஏன் இது மாதிரி பண்ணாருன்னு தெரியல, இவரை விசாரணையில் எடுத்து வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிற அளவில் அங்கங்கே இருக்கின்ற காவல் நிலையங்களில் புகார் மனுக்களை கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் போயிட்டே இருக்கின்ற இந்த சூழலில் தான் இன்னைக்கு அதே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகியான ஆதித்த சோழன் என்கிறவர் ஒரு முக்கியமான தேசிய ஆணையத்துக்கு ஒரு மனுவை அனுப்பியிருக்கிறாரு. அதாவது தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் என்கின்ற ஒரு ஆணையத்திற்கு ஒரு மனுவை அனுப்பியிருக்கிறாரு. வேல்முருகன் அவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட குழந்தைகளையும் அவர்களுடைய பெற்றோரையும் மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்து இருக்கிறாரு. அது ஒரு குழந்தைகள் மீதான வன்மத்தை இவர் கக்கியிருக்கிறாரு, குழந்தைகள் மீதான ஒரு தீவிர பார்வையை சுமத்தி இருக்கிறாரு. இதற்கு எதிராக இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் சொல்ல போனா அவர்கள் பங்கு பெற்ற அந்த நிகழ்வை கலாச்சாரத்தினுடைய சீரழிவா இவர் பார்த்திருக்கிறாரு. அதனால இவர் மீது போஸ்கோ சட்டத்தில் இவரை குற்றம் சுமத்தி இவரை விசாரிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை ஆதித்த சோழன் என்பவர் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாதுகாப்பு உரிமை ஆணையம் அந்த மனுவை எடுத்துக்கிச்சு. நாங்கள் சரிங்க, உங்கள் மனுவை நாங்கள் பெற்றுக்கிறோம், விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நிலையில் இருக்குது. இப்போ இதற்கு அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு இடையில ஜூன் மாதம் 1ஆம் தேதி திரு வேல்முருகன் அவர்கள் பேசிய பிறகு இந்த செய்தியில், இந்த விஷயத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எவ்வாறு நடந்துக்கிட்டுச்சு, எப்படி நடந்திருக்க வேண்டும், அது எவ்வாறு நடந்து கொண்டது அப்படிங்கிறதுல தான் அடுத்தடுத்த, அதாவது ப்ராக்ரஸிவ்னு சொல்லும் இல்லையா, அடுத்தடுத்த நகர்வுகள் காத்துக்கிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி இவர் இப்படி பேசுகிறாரு. ஒரு கூட்டத்தில், ஒரு 500 பேர் இருந்த கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும், அல்லது மிகப்பெரிய அளவில் ஒரு பேச்சை பரபரப்பாக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் பேசப்பட்ட பேச்சாக தான் நான் பார்க்கிறேன். அந்த பேசப்பட்ட பேச்சில் குறிப்பாக இந்த நிகழ்வை, அதாவது தமிழக வெற்றி கழகம் ஒருங்கிணைத்த அந்த நிகழ்வை விமர்சிக்கிற மாதிரி அந்த பேச்சு. அதுலேயும் அந்த பெண் பிள்ளைகள், அந்த குழந்தைகள், அதை குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள், இவர்களையெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறேன், ஒன்லி அத்தாரிட்டி நான் தான், என்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனியில் அந்த பேச்சு பேசப்பட்டிருந்தது. அதை கேட்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆதித்த சோழன் அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணும் பொழுது இவர் பேசிய அந்த பேச்சை எடுத்து அதோடைய வடிவத்தையும் இணைச்சு தான் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணியிருக்கிறாரு. நான் பேசலைங்க, விஜய் என்கின்ற வார்த்தையை கூட நான் உச்சரிக்கலைங்க அப்படின்னெல்லாம் இனி ஜகா வாங்க முடியாது, ஏன்னா நீங்கள் பேசிய காணொலி பதிவு உங்கள் முகநூல்லையே இருக்குது, அதையும் எடுத்து இப்போ கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. சரி, இதை பிறகு வேல்முருகன் எவ்வாறு நடந்து கொண்டார்? அதாவது ஒரு இடத்துல, ஒரு கூட்டத்தில், புதுசாக ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்துட்டா ஒருத்தர் பேச வேண்டியது தான். இன்னும் சொல்ல போனால் அவங்க இடத்துல ஒரு ஹீரோயிக் ஸ்பீச், அதாவது ஒரு கதாநாயகன் மாதிரி பேச வேண்டும் என்று நினைச்சிட்டு பேசிட வேண்டிதான். அதன் பிறகு அந்த பேச்சில் உள்ள தவறுகளை உணர்ந்த பிறகு, ஆமாங்க நான் வேற ஒரு அர்த்தத்தில் பேசினேன், இது வேற ஒரு அர்த்தத்தில் பொருள் கொள்ளப்பட்டிருக்குது, அது நான் அந்த அர்த்தத்தில் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கடந்திருந்தா கூட
இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ தூரம் வந்து முத்தி இருக்கிறாரு. ஆனால் அடுத்ததில் வந்து நான் வந்து சாதாரண சினிமாவை பார்த்து அரசியலுக்கு வரல, நான் அப்படிப்பட்ட ஆளாக்கும், நான் நக்சல் பாரி இயக்கத்தில் இருந்தவனாக்கும், நான் தமிழ்நாடு விடுதலை படை இயக்கத்தில் இருந்தவங்களாக்கும். சரி, அதெல்லாம் இருந்தீங்க, அதுக்கு இப்போ என்ன? இப்போ எதுக்கு இப்படி பேசுனீங்க? இந்த பேச்சுக்கு நீங்கள் கொடுக்குற விளக்கம் என்ன? இது நீங்கள் பேசுனது சரியா தவறா அதை பற்றி சொல்லுங்கன்னா, நான் அந்த படையில் இருந்தேன், நான் இந்த படையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம். அதன் பிறகு வந்து உங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த தரப்பு என்னன்னா, ஏற்கவே இந்த தரப்பு பெரிய ஆர்வ கோளாறு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பு வந்து எப்படா ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைப்ரண்ட்லேயே இருக்கிற கோஷ்டி. இப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் பேசிய பேச்சில் வந்து தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டதுங்க, அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நான் வந்து விஜய் மீது மிகப்பெரிய அன்பு, இதெல்லாம் கலைஞர் என்ன சொல்ல, நான் வந்து என்னுடைய நண்பர், அன்பு கொண்டவர், அவரை நான் பாராட்டுறேன் சீராட்டுறேன் அப்படின்னு சொல்லி போயிருப்பார். இவர் வந்து என்ன, இல்லை நான் வந்து அப்படி தான், நான் அங்கேயே பார்த்துட்டு வந்தவங்க, நீங்கள் முந்திரி காட்டிலே தொங்க விடணும் அப்படின்னு சொல்லி பேசின பிறகு இந்த தரப்பு வந்து ரொம்ப வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு, அதாவது கிளர்ச்சி விட ஆரம்பிச்சிச்சு. சரி, இதோட இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை புதிதாக இணைத்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, 1 2 3 4 அப்படின்னு நிறைய வரிசைப்படுத்தி சொல்லலாம். அவங்கெல்லாம் திடீர்னு வந்து முகநூலில் தோன்றி, அண்ணன் வந்து கலாச்சாரத்தின் காவலர், அவர் பண்பாட்டின் மீட்பர், அவரை பற்றி எங்களுக்கு தெரியும், தனிமனித ஒழுக்கத்திலும் சரி தத்துவ ஒழுக்கத்திலும் சரி அவரை விட மிக உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கிட்டு மதுரையில் ஒருத்தர், அங்கிட்டு சென்னையில் ஒருத்தர், அங்கே முகநூலில் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் எழுந்திரிச்சு பேசி அவர் ஒரு வாட்டி சவால் விட்டார்னா இவங்க 5 வாட்டி சவால் விடுறது. இப்போ அதே மாதிரி தான், அதாவது ஒரு பேச்சு பேசப்பட்டது, அந்த பேச்சு தவறுதலாக பேசப்பட்டிருக்குது அப்படிங்கிறது சாதாரணமாக நோக்கும் பொழுது தெரியுது. இல்லைங்க, இது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்துட்டு போயிருக்கலாம். இப்போ இவருக்கு வந்து நாம் முட்டு கொடுக்குறோங்கிற பேரில் அப்படியே வகை வகையாக வந்து விளக்கமாக சொல்லி, அதுலேயும் இந்த ஜெகதீச பாண்டியன் ஒருத்தர் பேசினதெல்லாம் இதில் என்னங்க தப்பு இருக்குது? என் பிள்ளையை அப்படி போயிடக்கூடாது, எப்படி போயிடக்கூடாதுன்னு ஒரு தலைவருக்கு அக்கறை இருக்கக்கூடாதா, அப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னால், தனி மனித பண்பாட்டிலும் தனி மனித ஒழுக்கத்திலும் அக்கறை கொண்ட ஒரு நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி எதுக்கு வைக்கிறாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தலைவரும் தொண்டரும் இன்னும் சொல்லப்போனால் பலரும் தனி மனித ஒழுக்கத்தில் மிக சிறந்தவரா? இவர் வந்து தன்னுடைய கொள்கை தலைவரில் ஒருத்தர் பெரியார்னு நினைத்து கொண்டிருக்கின்ற திரு வேல்முருகன் அவர்கள் பெரியார் செய்த தனி மனித ஒழுக்க சீர்கேடுகளை பற்றி பேசுவதற்கு தயாரா? இன்னைக்கும் அங்கே வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பேசுகிறவங்க கூட்டம் தானே அங்கே இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில். என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பேசுறது என்ன மாதிரியான கலாச்சாரம், என்ன மாதிரியான பண்பாடு? இதுக்கு எதிராலாம் என்னைக்காச்சும் இந்த வேல்முருகன் அவர்கள் வாயை திறந்துருக்கிறாரா? இன்னும் சொல்ல போனால், அவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கிறான், இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கிறான், அவன் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு அம்மாவை வச்சிருக்கிறான், அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு மாவளை வச்சிருக்கிறான் அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு தெரியுறாங்க. இதெல்லாம் இந்த திராவிட கூடாரத்தில் நடந்து கொண்டே இருக்குது. இது குறித்தெல்லாம் கலாச்சார பண்பாட்டோடு பார்க்குறவர் இந்த கூடாரத்தில் எதற்கு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை இப்போ இந்த முட்டு கொடுக்குறவர்களெல்லாம் பேசியிருந்தா பரவாயில்ல. இவங்க முட்டு கொடுக்குறோங்கிற பேரில், அதாவது இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் மட்டும் என்னென்னா, பழைய கட்சி நிர்வாகிகளை யாருமே பார்க்க முடியல. பழைய கட்சி நிர்வாகிகள் வேல்முருகனுடைய பேச்சு குறித்தோ அதற்கு ஆதரவாகவோ யாருமே பேசி நம்ம பார்க்கல. புதுசாக இங்கேருந்து போனாங்க இல்லையா, இங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு போனாங்க இல்லையா, அவங்க தான் ஐயோ வாழும் வரலாறே, இந்நாட்டு இங்கர்சாலே, தென்னாட்டு சேகுவேராவே, அப்படியே இப்படியே உயிரே அப்படின்னெல்லாம் வர்ணித்து முகநூல் முழுமைக்கு எதுனோடனே இது பிரச்சனை வந்து வேற ஒரு வடிவம் ஆகி இன்னைக்கு போஸ்கோ சட்டத்தில் வந்து வழக்கு தொடுக்கிற அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து நிற்கிது. இந்த பிரச்சனையை எப்படி அணுகி இருக்க வேண்டும்னா, ஆமாங்க நான் பேசினேன், அது வந்து வருத்தமாக இருந்தது, அதனால பேசினேன், ஆனால் அவர்களை வந்து நான் அந்த சிந்தனையிலையோ அந்த சித்தரிப்புலையோ நான் பேசலை, இது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லைங்க, நான் தான் பேசினேன், நான் அப்படி தான் பேசுவேன், உங்களால் முடிஞ்சதை பாருன்னா அது முடிஞ்சு போச்சு. நான் விஜய் என்ற ஒரு வார்த்தையை என்னுடைய பேச்சில் சொல்லவே இல்லைன்னு ஒரு இடத்துல சொல்கிறது, அதன் பிறகு நான் வன்னி காட்டில் இருந்தவன், முந்திரி காட்டில் இருந்தவன், நான் அப்படிப்பட்டாலும்
நான் விடுதலை படைக்கே வந்து அங்கேயே இருந்துட்டு வந்தாலும் உங்களுடைய சலசலப்புக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறதுக்கெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு அங்கங்கே அரசியலுங்கிறதே என்னென்ன, நீ ஒரு அடி பாஞ்சியா நான் இன்னொரு அடி பாய்வேன், இப்படி தான் போயிட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை இந்த அளவிற்கு கொண்டுட்டு வந்து விட்ட பெருந்தகைகள் இந்த புதுசாக சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சிக்காரங்க தான். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனர் வேல்முருகன் கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். அதன் பிறகு வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். செய்தியாளர் சந்திப்பில் வந்து நீங்கள் விஜய் அவர்களே நீங்கள் நேரடியாக பேசுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அதோடு நின்று இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியில் புதுசாக இணைத்து கொண்ட இந்த புது களப்பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கங்கே இருந்து அப்படியே இவர் அப்படி இப்படின்னு கொண்டாடினோடனே இன்னைக்கு போஸ்கோ சட்டம் வரலையும் கொண்டுட்டு வந்து விட்டுருக்கு. இப்போ இந்த போஸ்கோ சட்டத்தினுடைய விசாரணை எப்படி போகும், இது வந்து இந்த பேச்சை எப்படி பார்ப்பாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போய் நாங்கள் வந்து அங்கேருந்து வந்தங்க, நாங்கள் விடுதலை படையிலேருந்து வந்தங்க, நாங்கள் நக்சல் பாரி இயக்கத்திலேருந்து வந்தங்க அப்படின்னு விசாரணை குழுவிட்டெல்லாம் சொல்ல முடியாது. விசாரணை குழு விசாரிக்கும், ஆமாங்க இவர் மீது இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கில் அவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்துக்குங்க அப்படின்னு தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் வந்து ஒரு முடிவு பண்ணிருச்சுன்னா இந்த போஸ்கோ சட்டமானது இவர் மேலே பாயும். இவர் மேலே போஸ்கோ சட்டம் பாஞ்சிச்சுன்னா இவர் வகித்து வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பானது விடுவிக்கப்படும். எம்எல்ஏ என்கின்ற பொறுப்பிலிருந்து இவர் நீக்கப்படுவார். அதன் பிறகு வந்து என்ன, இந்த தமிழ்நாடு உறுதிமொழி குழு தலைவரா, ஆமாம் தமிழ்நாடு உறுதிமொழி குழு தலைவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஆய்வுக்கு போவார். அதுமாதிரி எந்த பதவியும் இருக்காது. இப்படி தான் இந்த நிலைமைக்கு வந்து இருக்குது. அதனால இந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலையும் ஒருத்தர் மேடையில் பேசுகிறாரு, பேச்சில் வந்து சில புரிதலில் அர்த்தம் மாறி இருக்குது அல்லது அவர் பேசினதே தவறாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு சந்திப்பிலேயே அதற்கான தீர்வுகளை வைத்துட்டு அதுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு போயிருக்க வேண்டுமே தவிர, நீ என்ன பெரியாளா, நான் என்ன பெரியாளா, நான் அப்படியா நீ இப்படியா அப்படின்னு சொன்னோன்னையும் நேற்று வந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்களால் நான் அத்தனை 6 முறை போட்டியிட்டு 3 முறை வென்றேன், அப்படி போனேன் இப்படி போனேன்னு சொல்கிற ஒருத்தர் மேலே கொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கினுடைய போக்கு, இதனுடைய விசாரணை வந்து இன்னும் அவர்கள் நினைத்தபடி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மீது தமிழக வெற்றி கழகம் என்ன நினைச்சு வழக்க தொடிச்சிச்சோ அந்தபடி இது நகர்ந்துச்சுன்னா திரு வேல்முருகன் அவர்கள் மீது போஸ்கோ சட்டம் பாய்ந்து அவர் வகித்து வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற பதவியானது பறிக்கப்படும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.